Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தூசி மற்றும் மாமண்டூர் கிராமங்களில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு விளக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் அதிமுக பூத் பாகம் நிர்வாகிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆன்லைன் நிர்வாகிகள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. அதிமுக வடக்கு மாவட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கோயில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் அமைச்சரும் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் திண்ணை பிரச்சாரம் செய்வதற்கான பயிற்சி முகாம் தோவம்பட்டில் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளரும் பூத் கமிட்டி பொறுப்பாளருமான வினோத்குமார் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் முதுகுளத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலா பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான செயல்பாடு குறித்து பயிற்சி அளித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டி பகுதியில் அழகு நாச்சியார் ஊரணியை 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் 2 மாதத்தில் இடிந்து விழுந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் 70 லட்சத்திற்கு மேல் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பேரூராட்சி நிதியை முறைகேடாக இந்த திட்டத்தில் பயன்படுத்தி தரமில்லாமல் பணிகளை செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்த தடுப்பு சுவர் பணி என்பது எந்த விதமான தரம் இல்லாது எந்த விதமான ஃபவுண்டேஷன் இல்லாமல் செய்த காரணத்தினாலே பாருங்கள் 2 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக இந்த தடுப்பு சுவர் கீழே விழுந்து கிடக்கிறது. சுற்றி அனைத்தும் எப்போது விழும் என்ற நிலையிலே கரம்பையை எடுத்து அவர்கள் முட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே மத்திய அரசு அமிர்த் திட்டத்திலே பேரூராட்சியினுடைய நிதியை அவர்கள் முறைகேடாக இந்த பணியை செய்து தரமில்லாது செய்து இது பாதுகாப்பு இல்லாது செய்திருக்கு. இப்போ இதிலே நம்ம ஆட்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் யார் பொறுப்பாக இருப்பது? செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொழிச்சலூர் ஊராட்சியில் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக பொருளாளர் பொழிச்சலூர் V பாபு ஏற்பாட்டு நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.